எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஒரு அம்மா, வயசான அம்மா வந்து அவங்க பையன் அமெரிக்காவில் வெளிநாட்டில் இருக்கிறாரு. அம்மாவை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. அதனால் பாஸ்போர்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணியிருக்காங்க. பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு போலீஸ் வருவாங்கள்ல வீட்டுக்கு, அப்போ வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த அம்மா வந்து முந்திரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. முன்னாடி நிறையா முந்திரியாக இருக்குது, சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ அவர் வந்தார், போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கு வந்தார். வந்துட்டு முந்திரி நிறைய இருக்கிறத பார்த்துட்டு, சரி நான் முந்திரி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டுமா அப்படின்னாரு. சரின்னு முந்திரி எடுத்து சாப்பிட்டுக்கங்க, நிறைய எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. சரி எடுத்து சாப்பிட்டுட்ருக்காரு. அப்புறம் வந்து ஏம்மா வந்து நீங்கள் முந்திரி சாப்பிட மாட்டிங்களா, உங்களுக்கு பிடிக்காதா அப்படின்னு. அப்படிலாம் இல்லை தம்பி, என்னால் பல்லில் சாப்பிட முடியாது, அதனால் தம்பி வந்து சாக்லேட் அனுப்புவான், அந்த சாக்லேட்டை வந்து சாப்பிட்டுட்டு முந்திரியை கடிக்க முடியாதனால முந்திரியாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த போலீஸ்க்கு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, எதையும் அவசரப்பட்டு முந்திரி கொட்டத்தனமாக செய்யக்கூடாது. எதையும் கொஞ்சம் டைம் எடுத்து யோசித்து நிதானிக்கணும். ஏன் இவ்வளோ முந்திரி அவங்க வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி யோசித்து செஞ்சுருந்தோம்னா அவங்க சாப்பிட்ட மிச்சத்தை சாப்பிட்ருக்க வேண்டியது வராது. அதனால் அவசரப்படாமல் நிதானமாக எல்லா வேலையும் செஞ்சு வாழ்க்கையில் முன்னேற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.